3 வருஷம் தான் ஆகுது. ஒரு முதல்வராக வந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய குடும்பங்களில் வந்துட்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை வச்சு அண்ணன் வந்து அந்த பட வாய்ப்பையும் விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 கோடி அதை விட்டுட்டு நமக்காக இந்த கட்சினாலே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்தாடி அது ஒரு சாக்கடை, அரசியல்னாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நிறையா பேச்சு இருக்கும் அரசியல்னாலே. அவன் வந்து இந்த ஊர் அடிச்சு முல்லையே போடுறவன் இப்படிலாம் பேசுவாங்க, இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியை போட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இனிமேல் இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மக்களுக்காக, அதாவது சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லப்போனால் மகளிருக்காக. உங்களுடைய அடிப்படை தேவை, அதாவது உங்களுடைய பாதுகாப்பு, படிப்பு, போக்குவரத்தில் உங்களோட நலன், அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை வச்சு தான் அண்ணன் வந்து இந்த கட்சியவே ஆரம்பித்தது. இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மறையூரில் நீங்கள் எல்லாருமே வந்து தளபதி நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுருந்துருக்கலாம். இனிமேல் உள்ளாட்சி வர்ற உள்ளாட்சி தேர்தலில் உங்களில் ஒரு ஆள் இங்கே நம்ம விஜயனுக்காக நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுங்க. சும்மா இனிமேலும் இந்த கோட்டுக்காகவோ கோழி பிரியாணிக்காகவோ